வந்து ஸ்க்ரம்பிள்ட் கிரீன் ஃபாரஸ்ட் எக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க, பேலன்ஸ்டாக டயட் வேணுங்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. எக்ஸாம் டைமில் பசங்க டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நம்ம ஈவினிங் கூட அந்த பசங்களுக்கு இதை நம்ம அந்த எக்கை ஸ்க்ரம்பிள் பண்ணி நம்ம தரலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். முட்டை, ஆனியன் லீக்ஸ், ப்ரொக்கோலி, கார்லிக், பெப்பர், சால்ட், ஆயில், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் நம்ம இதை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் நல்லா வந்து இதை ஒரு விஸ்க் வச்சோ ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம அதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதை அடிச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு 3-4 பெட்டல்ஸ் மாதிரி ப்ரோக்கோலியை வந்து லைட்டாக ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவன் இருந்தால் அதில் ஒரு 4 மினிட்ஸ் நம்ம அதை வச்சு எடுத்தால் நல்லா அது வந்து பாயில் ஆகிடுது. இல்லைனா சுடுதண்ணியில் கூட நீங்கள் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரோக்கோலி ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஆனியன் லீக்ஸ், இந்த வெங்காயத்தாள், வெங்காய சருகு, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வந்து இப்போ கிடைக்கும் போதெல்லாம் இதை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்லேயோ ஆம்லெட்லேயோ மஞ்சூரியன் ஏதோ ஒரு வகையில் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னோட கார்டனில் உள்ளது தான். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான பட்டர்னா பட்டர் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், குக்கிங் ஆயில். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நான் கொஞ்சோண்டு கார்லிக் எடுத்து அது சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய கார்டனில் உள்ளது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான பச்சையான கார்லிக். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆம்லெட்டில் நம்ம சேரும்போது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஹீட்டை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை அந்த இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள், பெப்பர், காரத்துக்காக நம்ம இந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த க்ரீனிஷ் உள்ளது நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பெப்பர் நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கூட ஆகாது நமக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப வேகணும்னு அது தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரோக்கோலியை வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். பவுலுக்கு எடுத்துக்கலாம். இப்பொழுது சுவையான ஹெல்தியான ஸ்க்ராம்பிள்ட் க்ரீன் ஃபாரஸ்ட் எக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.